வணக்கம் நேயர்களே. நீங்கள் கேட்கப் போகும் கதை எழுத்தாளர் சல்மா அம்ஜத்கான் எழுதிய உன்னை என்றும் காதல் செய்வேனே. கதையின் குரலாய் நான் காமாட்சி ஹரிஹரன். அத்தியாயம் 20. வாசல் வரை சென்ற பிரியா வினோத்தின் குரல் கேட்டு திரும்பினாள். பிரியா, உக்கி போட சொல்லிட்டு கிளம்பி போனால் என்ன அர்த்தம்? வெயிட் பண்ணி பார்த்துட்டு போங்க என டேபிளின் மீது நின்று கொண்டிருந்த வினோத் கத்தினான். கையை காதில் வைத்துக்கொண்டு உக்கியை ஆரம்பிக்க பிரியாவின் தோழிகள் எண்ண ஆரம்பித்தனர். விளையாட்டு சூடு பிடிக்க கேன்டீனில் இருந்தவர்களும் எண்ண ஆரம்பித்தனர். எப்படியோ 100 உக்கியையும் போட்டு முடித்துவிட்டு டேபிளில் இருந்து கீழே குதித்தான் வினோத். பிரியாவை நோக்கி நடந்து வந்து அவள் முன் நின்றான். அவள் சிலை என நின்றாள். அவள் நிலையை கண்டு முறுவலித்த வினோத், லவ் சொன்னதுக்கப்புறம் சேர்ந்து டுயட் பாடலாம் என அவள் காதருகே அவளுக்கு மட்டும் கேட்கும் குரலில் சொல்லி அவள் தலையை தன் தலையால் லேசாக முட்ட சுயநினைவுக்கு வந்தாள். நிஜமாவே போட்டுட்டான் என அதிர்ச்சியில் முனகி பின் கேன்டீன் முழுவதும் தன்னை பார்ப்பதை எண்ணி அவள் ஒன்றும் நடக்காதது போல் பாவனை செய்தாள். உக்கி போட்டுட்டேன், இப்போ சொல்லு. என்ன சொல்லுங்க, போய் சொல்லுன்னு வந்துருச்சு. அதான் நாம் இப்போ லவ்வர்ஸ் ஆகிட்டோம்ல, அப்புறம் எதுக்கு 3வது மனுஷங்கிட்ட பேசுகிற மாதிரி வாங்க போங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டு? என்னது லவ்வர்ஸா? ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், நீங்கள் தான் என்ன ப்ரப்போஸ் பண்ணியிருக்கீங்க, நான் இன்னும் ஓகே சொல்லலை. சரி சொல்லுங்க. நான் ஏன் சொல்லணும்? உக்கி போட்டால் சொல்கிறேன்னு சொன்னீங்களே. உக்கி போட்டால் சொல்கிறேன்னு சொன்னேன், எப்போ சொல்கிறேன்னு சொல்லலையே. பிரியா அவனை சீண்ட, பிரியா இது சீட்டிங். அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் சொல்லுவேன். சரி சொல்லு, எப்போ சொல்லுவ? இன்னைக்கு நைட் 12 மணிக்கு. நைட் 12 மணிக்கா? ஏன் உன்னால் வர முடியாதா? ஏன் வர முடியாது? வந்தால் கண்டிப்பாக சொல்லுவியா? கண்டிப்பாக சொல்லுவேன். எங்கே வரணும்னு சொல்லு. எங்கள் வீட்டுக்கு. சரி, இன்றைக்கி நைட் 12 மணிக்கு உங்கள் வீட்டில் இருப்பேன். அட்ரஸ் சொல்லு. அட்ரஸா? அதெல்லாம் சொல்ல முடியாது. ஓய், அட்ரஸ் இல்லாமல் எப்படி வர்றது? அவன் காதலுக்காக எதையோ கண்டுபிடிக்கிறான். உன்னால் என் அட்ரஸ் கூட கண்டுபிடிக்க முடியாதா? முடிஞ்சா வா, முடியாதுன்னா போ, எனக்கு எதுவும் லாஸ் இல்லை. ஏன்னா ஒரு கண்ணடித்து விட்டு அங்கிருந்து நகர்ந்தாள். அத்தியாயம் 21. தான் அதிகமாக செய்துவிட்டோமோ என எண்ணி தன்னைத்தானே திட்டிக் கொண்டாள் பிரியா. நேரமாகியும் தூக்கம் வராமல் தவித்தாள். அவனுடைய சாபமாக இருக்கலாம் என நினைத்தாள். அவளுக்கு தெரியும், அவள் கொஞ்சம் ஓவராகவே நடந்து கொண்டாள் என்று. தனக்காக ஒருவன் பைத்தியமாக சுற்றினால் ஏனோ பெண்கள் அந்த பைத்தியத்தை கூட விரும்ப ஆரம்பித்து விடுகிறார்கள். பிரியாவிற்கும் வினோத்தை பார்த்ததும் காதல் மலர்ந்தது. ஆனால் அதை தோழிகளிடம் காட்டினாலே தவிர அவனிடம் காட்டவில்லை. அதற்கு 2 காரணங்கள் உண்டு. ஒன்று ஈகோ, நாம் ஏன் சொல்ல வேண்டும் என்று, உடனே ஒப்புக்கொள்ளக்கூடாது என்று. மற்றொன்று காதல், அதீத காதல். அவன் செய்யும் எல்லாவற்றையும் ரசிக்க, தனக்காக அவன் என்னவெல்லாம் செய்கிறான் என்று பார்ப்பதற்கு. அது தேவையில்லாதது என்றாலும் பிரியாவிற்கு அது தேவைப்பட்டது. பல்வேறு சிந்தனைகளுக்கு இடையில் தூங்கிப்போனாள். கனவில் அவனை காண ஆவலாக இருந்தவள் அங்கும் அவனை கண்டாள். இயற்கைக்கு சவால் விடும் சோலைவனத்தில் அவள் தனித்திருக்கும்போது குதிரையில் வீரனாய் வந்தவன் அவள் அருகில் வந்து, என் இதயராணியே, நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன் என்று தெரியுமா? நானும் தான் என வெட்கத்தில் சிவந்த பிரியாவின் கன்னங்களை பற்றி நெற்றியில் இதழ் பதித்தான். இதழ்களின் சிரிப்பில் கண் திறந்தவள் அதிர்ந்து போய் கூச்சலிட்டாள். நீ எங்க எங்க இங்க என வார்த்தைகளை தேடி தேடி கேட்டாள். நீதானே பிரியா வர சொன்ன? யாரோ வரும் ஓசை கேட்டு கட்டிலிலிருந்து இறங்கி அவனை கட்டிலுக்கு கீழே மறைய வைத்தாள். கதவு தட்டும் ஓசை கேட்டு, இங்கேயே இரு என மெதுவாக அவன் காதில் கூறிவிட்டு கதவை திறந்தாள். அவளது அம்மாவும் அப்பாவும் கவலையாக நிற்க,
என்னம்மா இந்த நேரத்தில் தூங்க விடாம? ஏன்னா பிரியா சிடுசிடுக்கா. இதை நாங்கள் கேட்கணும். ஏண்டி பேய் மாதிரி கத்துன? உங்களை கனவுல பார்த்து பேயின்னு பயந்துட்டேன், அதான். ஏன்னா பிரியா வாய் பேச. உன்னையெல்லாம் பிள்ளைன்னு மதித்து பார்க்க வந்தேன் பாரு, என்ன சொல்லணும்? ஏன்னா தலையில் அடித்து கொண்டு பிரியாவின் அம்மா முன்னால் செல்ல, தண்ணியை குடிச்சிட்டு படுமா. ஏன்னா அப்பா தலையை கோதி விட்டு அம்மா பின்னால் செல்ல, கதவை சாத்தி விட்டு கட்டிலுக்கு அடியில் சென்றாள். ஏய், இங்கே எதுக்கு வந்த? மெல்லிய குரலில் கேட்க, நீ தானே வர சொன்ன. ஏன்னா அவளை விட மெல்லிய குரலில் பதில் சொன்னான் வினோத். நான் வர சொன்னா வந்துடுவியா? நீ கூப்பிட்டா எங்கே வேணாலும் வருவேன். மேலே எப்படி வந்த? ஏனியை போட்டு தான். உனக்கு எப்படி என் அட்ரஸ் கிடச்சிது? என கேள்வி மேல் கேள்வி கேட்டாள் பிரியா. காலேஜ் வாட்ச்மேனை கரெக்ட் பண்ணி தான். அட பாவி என நிமிர்ந்தவள் தலை கட்டிலில் முட்டிக்கொண்டது. ஏய் பார்த்து என அவன் தேய்த்துவிட அவன் தோள்களில் சாய்ந்து கொண்டாள். இரவு முழுவதும் ஏதேதோ பேசிக்கொண்டிருக்க இருவரும் கட்டிலுக்கு அடியில் தூங்கி போனார்கள். காலையில் பிரியாவின் அம்மா செய்த சப்தத்தில் கண்விழித்த வினோத் பிரியா தனது மார்பில் படுத்துக்கொண்டு இருப்பதை நம்ப முடியாமல் திணறிக் கொண்டிருந்தான். பிரியா என்று அவள் காதருகில் ஓசை எழுப்ப, வின்னு ப்ளீஸ் கொஞ்ச நேரம் என அவள் சினுங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் வெளியே கதவு தட்டிட்டு இருக்கிற உங்கள் அம்மா நீ இப்படி என் மேலே படுத்துட்டு இருக்கிறத பார்த்தா என்ன சொல்லுவாங்களோன்னு தான் பார்க்குறேன் என்றவுடன் தான் அவன் மீது படுத்திருப்பதை உணர்ந்து சட்டென்று எழ வினோத் சுதாரித்தவனாய் அவள் தலையில் கை வைக்க அவன் கை கட்டிலில் முட்டியது. இருவர் கண்களும் மோதிக்கொள்ள கண்கள் மட்டும் உறவாடி கொண்டிருந்தன. பிரியா வினோத் மெதுவாக கூப்பிட, என பிரியா விழிக்க, பிரியா உங்கள் அம்மா கூப்பிடுறாங்க என கூற மீண்டும் எழ முயற்சித்தவளின் தலை மீது கை வைத்தான். வினோ சீக்கிரம் கிளம்பு என அவள் துடிக்க, ஏய் நீ இன்னும் சொல்லவே இல்லை. என்ன சொல்லணும்? ஐ லவ் யூன்னு கண்டிப்பாக சொல்லணுமா? சொல்லியே ஆகணும். ஐ லவ் யூ. என்னடி ஃபீலிங்கே இல்லாமல் சொல்கிற? ஃபீலிங் இல்லாமல் சொல்கிறதுக்கு நீ சொல்லாமலே இருக்கலாம். சரி என கூறி அவன் கண்ணை பார்த்தவள் அவளுள் ஒளிந்திருந்த வெட்கம் எட்டி பார்க்க பார்வையை தழைத்து கொண்டாள். அவள் வெட்கத்தில் சிவக்க அதை காண எண்ணி அவள் தலையை நிமிர்த்தினான். ஐ லவ் யூ வின்னு என பிரியா கூற அவன் குளிர்ந்து போனான். இன்னொரு தடவை சொல்லேன் என அவன் ஏங்க, ஐ லவ் யூ இன்னொரு தடவை என்றவனை பிரியா முறைக்க, ப்ளீஸ் ஒரே ஒரு தடவை. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூடி என கட்டிலிலிருந்து வெளியே வந்தவன் ஏதோ ஞாபகம் வந்தவனாக மீண்டும் கட்டிலுக்கடியில் நுழைந்தான். என்ன ஆச்சு? ஐ லவ் யூன்னு சொல்லிட்ட. அப்படியே ஒரு முத்தம் கொடுத்தா அப்படியே போயிடுவேன். வின்னும் பிரியா முறைக்க, ப்ளீஸ் ஒன்னே ஒன்று, உதட்டில் கூட வேணாம், கன்னத்தில் கொடுத்தா கூட போதும். முடியாது, கிளம்பு முதல்ல. ப்ளீஸ்மா டார்லிங்கில், ப்ளீஸ்மா. முடியாது, நீ முதல்ல கிளம்பு என துரத்திவிட ஏமாந்த குழந்தையாக கட்டிலிலிருந்து வெளியே வந்தான். அவனுடைய அப்பாவி முகம் பிரியாவிற்கு ஏதோ செய்ய, வினோ என அழைத்தவள் அவன் திரும்பியதும் கன்னத்தில் இதழ் பதித்துவிட்டு அறையை விட்டு வெளியே ஓடினாள். இதை எதையும் எதிர்பார்க்காத வினோத் உற்சாகத்தில் திளைக்க அவளை பிடிக்க நினைக்க அவன் அறையை விட்டு வெளியே செல்ல முடியாததால் வந்த வழியே சென்று விட்டான். என்ன நேயர்களே, இன்னைக்கு எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? மீதி கதையை தெரிஞ்சுக்க தொடர்ந்து இணைந்திருங்கள். சல்மா அம்ஜத் கான் ஆடியோ நாவல் யூடியூப் சேனலுடன்.